பொய் கண்டுபிடிக்க கற்றுக்கொள். சாணக்கியர். 10 ரகசியம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் சிரித்துக்கொண்டே உங்களை ஏமாற்றலாம். ஒரு மனிதன் இனிமையாக பேசியே உங்கள் நம்பிக்கையை உடைக்கலாம். ஒரு மனிதன் கண்களை பார்த்தபடி கூட பொய் சொல்லலாம். ஆனா கேள்வி என்ன தெரியுமா? அந்த பொய்யை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த உலகத்தில் பலர் வலிமையால் வெல்லவில்லை, பலர் அறிவால் வெல்லவில்லை, பலர் மற்றவர்களை ஏமாற்றித்தான் மேலே போகிறார்கள். உண்மையான மனிதன் மெதுவாக வெல்வான், பொய்யான மனிதன் வேகமாக வெல்வான். ஆனால் நேரம் வந்தால் உண்மை வெல்லும். அதற்கு முன் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை நம்பியிருக்கலாம். அவர் நண்பனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், சேர்ந்து வேலை பார்க்கும் ஒருவராக இருக்கலாம். ஆனா அவர்களின் வார்த்தைகள் உண்மையா அல்லது நடிப்பா? சாணக்கியர் சொன்னார், எதிரியின் கையில் வாள் இருந்தால் பயப்படாதே, அவன் வாயில் பொய் இருந்தால் பயப்படு. ஏனெனில் வாள் உடலை காயப்படுத்தும், ஆனா பொய் வாழ்க்கையையே காயப்படுத்தும். ஒரு பொய்யால் நல்ல உறவு உடையும், நம்பிக்கை சிதறும், குடும்பம் பிரியும், நண்பர்கள் விலகுவார்கள், பணம் போகும், மன அமைதி அழியும். அதனால்தான் பொய் சொல்பவரை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை யாரையோ நம்பி ஏமாந்திருக்கீங்க? நான் இப்படி செய்யலன்னு சொன்னவன் செய்திருக்கான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவன் போயிருக்கான். நான் உனக்காகத்தான்னு சொன்னவன் பயன்படுத்தி இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம மனசு என்ன கேட்கும்? நான் ஏன் முன்னாடியே புரிஞ்சுக்கல? அதற்கான பதில்தான் இந்த வீடியோ. இன்று நான் சொல்லப் போகும் இந்த 10 ரகசியங்கள் பழைய அரசியல் ஞானி சாணக்கியரின் அறிவு, மனிதர்களின் மனநிலை, உடல் மொழி, நடத்தை, உளவியல் இதையெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா, யாராவது பொய் சொன்னால் முகத்தில் தெரியும், குரலில் தெரியும், கண்களில் தெரியும், உடலில் தெரியும், வார்த்தைகளில் தெரியும். நினைவில் வைங்க, பொய் சொல்பவன் வாயால் பேசுவான், உண்மை அவன் உடம்பால் வெளியே வரும். சிலர் சொல்வாங்க, எனக்கு எல்லாரையும் நம்பணும். நம்பலாம், ஆனா கண்களை மூடி நம்பாதீர்கள். நம்பிக்கை நல்லது, ஆனா விழிப்புணர்வு அதை விட நல்லது. சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், அறிவாளி ஒருவரின் வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டான், அவனின் பழக்கத்தையும் கவனிப்பான். அதுதான் இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு யார் உண்மை, யார் நடிப்பு, யார் நம்பகத்தன்மை, யார் ஆபத்து என்று சிறிதளவு புரிந்துவிடும். ஆனா ஒரு விஷயம், இந்த ரகசியங்களை பிறரை தாழ்த்த யூஸ் பண்ணாதீர்கள், உங்களை பாதுகாக்க யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்களை திறந்து வைங்க, உங்கள் மனதை கூர்மையாக்குங்க. ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் பொய் சொல்லும் மனிதர்களின் முகமூடி கிழியப் போகிறது. தயாரா? ரகசியம் 1. கண்களை நேராக பார்க்க மாட்டார். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவனுக்கு பயமில்லை. ஏனெனில் உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அது நடந்ததுதான். ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் 2 விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். முதலில் பொய்யை உருவாக்க வேண்டும், அடுத்தது அதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டும். அதனால்தான் அவன் கண்கள் அமைதியாக இருக்காது. சாணக்கியர் சொல்கிறார், உண்மையானவன் பார்வையில் நிலை இருக்கும், பொய்யானவன் பார்வையில் அலை இருக்கும். நீங்கள் யாரிடமாவது ஒரு நேரடியான கேள்வி கேளுங்கள். நேற்று எங்கே இருந்தாய்? இது நீ செய்ததா? உண்மையை சொல். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று கவனியுங்கள். கண்களை நேராக பார்க்கிறாரா அல்லது கீழே பார்க்கிறாரா? இடது பக்கம் திருப்புகிறாரா? திடீரென்று வேறு பொருளை பார்க்கிறாரா? கண்களை அடிக்கடி மூடுகிறாரா? இவையெல்லாம் க்ளூ. ஏன் தெரியுமா? பொய் சொல்பவன் மனதில் அழுத்தம் இருக்கும், பிடிபட்டு விடுவேனா என்ற பயம் இருக்கும். அதனால் கண்கள் நிலையாக இருக்காது. ஆனா கவனிங்க, எல்லாரும் கண்களை தவிர்த்தால் பொய்யன் என்று அர்த்தமில்லை. சிலர் வெட்கப்படுவார்கள், சிலர் பயப்படுவார்கள், சிலருக்கு கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கும். அதனால ஒரு சிக்னல் பார்த்து முடிவு செய்யாதீர்கள். ஆனால் சாணக்கியர் சொன்னார், ஒரு வார்த்தை பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் பல நேரம் உண்மை சொல்லும். நீங்கள் இனிமேல் யாரையாவது சந்தேகப்பட்டால் அவர்களின் வாயை மட்டும் கேட்காதீர்கள், அவர்களின் கண்களையும் பாருங்கள். ஏனெனில் பொய் முதலில் வார்த்தையில் வராது, பார்வையில் தெரியும். அடுத்த ரகசியம் இன்னும் ஆபத்தானது. ரகசியம் 2. அதிகமாக விளக்கம் கொடுப்பார். ஒரு மனிதன் உண்மையை சொன்னால் அவனுக்கு நினைத்து பேச வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உண்மை நடந்த விஷயம், அதை சொல்ல 2 வார்த்தை போதும். ஆனால் ஒரு மனிதன் பொய் சொன்னால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான், ஒரு கதை கட்டுவான். சாணக்கியர் சொல்கிறார், உண்மைக்கு சாட்சி தேவையில்லை, பொய்க்கு சொற்கள் தேவை. நீங்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்பீர்கள், ஏன் லேட்? எங்கே போனாய்? இதை நீ செய்தாயா?
உண்மையானவன் நேராக பதில் சொல்வான். டிராஃபிக். வீட்டில் இருந்தேன். இல்லை. ஆனா பொய் சொல்பவன். ஆக்சுவலி நான் கிளம்பும்போது ரெயின் வந்துச்சு. அப்புறம் பைக் ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக் ஷாப் போனேன். அப்புறம் ஃபோன் சைலண்ட். அப்புறம் ஃப்ரெண்டு வந்தான். ஏன் தெரியுமா? அதிக விவரம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்கள் என்று அவன் நினைப்பான். டைம், பிளேஸ், பேர், ரீசன், ஃபீலிங் எல்லாம் சேர்த்து சொன்னால் உண்மை போல தோன்றும். ஆனால் பல நேரங்களில் அது மூடுபனி. கவனியுங்கள். ஒருவர் தேவையில்லாமல் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா? நீங்கள் கேட்காத தகவல் சொல்றாரா? தொடர்ந்து பேசிட்டு சான்ஸ் கொடுக்கலையா? மீண்டும் மீண்டும் ஜஸ்டிஃபை பண்ணுறாரா? அப்படின்னா கவனமாக இருங்கள். சாணக்கியர் சொல்கிறார், பொய் பேசுபவன் பதில் சொல்ல மாட்டான், சந்தேகத்தை மூட முயல்வான். ஆனா நினைவில் வைங்க, டீட்டெயில் பேசுற எல்லாரும் பொய்யன் கிடையாது. சிலர் நேச்சுரலி எக்ஸ்பிரசிவ், சிலர் டென்ஷன்ல அதிகமாக பேசுவார்கள். அதனால ஒரு சைன் வைத்து முடிவு செய்யாதீர்கள். ஆனா இனிமேல் யாராவது மிக அதிகமாக பேச ஆரம்பிச்சா அவர்களின் வார்த்தைகளை மட்டும் கேட்காதீர்கள். ஏன் இவ்வளவு பேசுறாங்க என்று கேளுங்கள். ஏனெனில் உண்மை சுருக்கமாக வரும், பொய் பெரிதாக வரும். ரகசியம் 3. பதில் சொல்ல தாமதிப்பார். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவன் நினைத்து உருவாக்க வேண்டியதில்லை. ஏனெனில் உண்மை ஏற்கனவே நடந்தது. அதை நினைவு கூறினால் போதும். ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் நடந்ததை சொல்ல மாட்டான், நடக்காததை உருவாக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டவுடனே அவன் சில வினாடிகள் அமைதியாக இருப்பான். அந்த சைலன்ஸ் சாதாரண சைலன்ஸ் அல்ல, அது மனதில் பொய் தேடும் நேரம். சாணக்கியர் சொல்கிறார், உண்மை உடனே வரும், பொய் யோசித்து வரும். உதாரணமாக நீங்கள் கேட்பீர்கள், நேற்று எங்கே இருந்தாய்? உண்மையானவன் சொல்வான், வீட்டில். ஆனா பொய் சொல்பவன், ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். இந்த சிறிய டிலே பெரிய க்ளூ. ஏன் தெரியுமா? அவன் மனதில் 3 விஷயம் நடக்கும். என்ன பொய் சொல்வது? அது பிலீவபிளா இருக்கணும், முன்பு சொன்ன கதையோடு மேட்ச் ஆகணும், அதனால் பிரெயின் ஸ்லோ ஆகும். கவனியுங்கள். உடனடி பதில் வராமல் பாஸ் எடுக்கிறாரா? அது ஆக்சுவலி என்று தொடங்குகிறாரா? சின்ன கேள்விக்கும் யோசிக்கிறாரா? பதில் சொல்லும் முன் முகத்தில் டென்ஷன் வருகிறதா? இவையெல்லாம் சிக்னல். ஆனா நினைவில் வையுங்க, எல்லாரும் தாமதமாக பேசினால் பொய்யன் இல்லை. சிலர் நேச்சுரலி ஸ்லோ திங்கர்ஸ். சிலர் கேர்ஃபுல்லா பேசுவார்கள். சிலர் பயத்தில் ஃப்ரீஸ் ஆகலாம். அதனால ஒரே க்ளூ வைத்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஆனா சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், மனதில் உண்மை இருந்தால் வார்த்தை விரைவாக வரும், மனதில் பொய் இருந்தால் அமைதி முதலில் வரும். இனிமேல் யாராவது சிம்பிள் கொஸ்டினுக்கு கூட பாஸ் எடுத்தால் அந்த சைலன்ஸை கேளுங்கள். ஏனெனில் சிலரம் பொய் வார்த்தையில் பிடிபடாது, அது பதிலுக்கு முன்வரும் அமைதியில் பிடிபடும். ரகசியம் 4. உடலை அதிகமாக அசைப்பார். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவன் உடம்பு அமைதியாக இருக்கும். ஏனெனில் மனதில் பயமில்லை, மறைக்க வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் வாயால் மட்டும் பேச மாட்டான், அவன் உடலும் பேச ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், வாய் பொய் சொல்லலாம், உடல் பல நேரம் உண்மை சொல்வது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் பொய் சொல்லும்போது கைகளை அடிக்கடி அசைப்பார்கள், விரல்களையை உரசுவார்கள், முகத்தை தொடுவார்கள், மூக்கை தடவுவார்கள், கழுத்தை தொட்டு கொண்டிருப்பார்கள், சேர் மூவ் பண்ணுவார்கள், கால்களை ஆட்டுவார்கள். ஏனெனில் பொய் சொல்லும்போது உடலுக்குள் ஸ்ட்ரெஸ் வரும், இதயம் வேகமாக துடிக்கும், மூச்சு மாறும், நரம்பு அழுத்தம் அதிகரிக்கும். அந்த டென்ஷன் வெளியே பாடி லாங்குவேஜாக தெரியும். நீங்கள் கேள்வி கேட்ட உடனே ஒருவர் சடன்லி ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாரா? அமைதியாக இருந்தவர் உடனே கைகளை அசைக்க ஆரம்பிச்சாரா? அது ஒரு க்ளூ. ஆனா நினைவில் வைங்க, எல்லாரும் பாடி மூவ்மெண்ட் இருந்தால் பொய்யன் இல்லை. சிலர் நேச்சுரலி எனர்ஜெட்டிக், சிலருக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், சிலர் ஹேபிட்டா கையசைப்பார்கள். அதனால பேஸ் லைன் தெரிஞ்சுக்கணும். அவர் சாதாரணமாக எப்படி இருப்பார், கொஸ்டின் கேட்ட பிறகு எப்படி மாறுகிறார், அதுதான் முக்கியம். சாணக்கியர் சொல்கிறார், மனதில் கலக்கம் வந்தால் உடல் அதை மறைக்காது. கவனியுங்கள், சாதாரணமா இருந்தவர் சடன்லி டென்ஸ் ஆகிறாரா? கைகளை எங்கே வைப்பது தெரியாமலா இருக்கிறார்? முகத்தை மீண்டும் மீண்டும் தொடுகிறாரா? சேரில் அமைதியா உட்கார முடியலையா? இவை சேர்ந்து வந்தால் கவனம் தேவை. இனிமேல் யாராவது பேசும்போது அவர்களின் வார்த்தையை மட்டும் கேட்காதீர்கள், அவர்களின் உடலையும் பாருங்கள். ஏனெனில் சில பொய்கள் குரலில் தெரியாது, கைகளில் தெரியும். ரகசியம் 5. கேள்வியை திருப்பி கேட்பார். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவன் கேள்விக்கு பதில் சொல்வான், நேராக சொல்வான், தவிர்க்க மாட்டான்.
ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் பதில் சொல்ல மாட்டான், கேள்வியையே மாற்ற முயற்சிப்பான். சாணக்கியர் சொல்கிறார், உண்மையானவன் விளக்கம் தருவான், பொய்யானவன் திசை மாற்றுவான். நீங்கள் கேட்பீர்கள், நேற்று எங்கே போனாய்? அவன் சொல்வான், ஏன் கேட்கிறாய்? என்னடா சந்தேகப்படுற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதைவிட நீ எங்கே இருந்த? கவனியுங்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. ஆனா புதிய கேள்வி வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? அவன் நேரடி பதில் சொன்னால் சிக்கிக் கொள்வான். அதனால் கான்வர்சேஷனை வேறு வழிக்கு திருப்புவான். இது ஒரு பழைய தந்திரம். சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? கேள்வியை திருப்பி கேட்பார்கள், உங்களை கில்ட் ஃபீல் செய்ய வைப்பார்கள். அன்னெசரி ஆர்கியூமெண்ட் தொடங்குவார்கள், வேறு டாபிக் பேசுவார்கள், உங்கள் மிஸ்டேக்கை எடுத்து கூறுவார்கள். இவையெல்லாம் எஸ்கேப் டெக்னிக்ஸ். சாணக்கியர் சொல்கிறார், பதில் இல்லாதவன் சண்டையை தொடங்குவான். ஆனா நினைவில் வையுங்க, எல்லாரும் கவுண்டர் கொஸ்டின் கேட்டால் பொய்யன் இல்லை. சிலர் ஹர்ட் ஆகலாம், சிலர் சடன் கொஸ்டினுக்கு டிஃபென்சிவ் ஆகலாம். ஆனா சிம்பிள் கொஸ்டினுக்கு ரிப்பீட்டட் டிவர்ஷன் வந்தால் அங்கே உண்மை மறைக்கப்பட. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? காமா இருங்கள், மீண்டும் சேம் கொஸ்டின் கேளுங்கள். சரி, அதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்போது உண்மை வெளியே வரும். சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், வழிமாறும் வார்த்தையை பின்தொடராதே, முதலில் கேட்ட உண்மையை பிடித்து நிற்க. இனிமேல் யாராவது உங்கள் கேள்வியை திருப்பி கேட்க ஆரம்பித்தால் கோபப்படாதீர்கள், கவனியுங்கள். ஏனெனில் சில பொய்கள் மறைவது பதிலில் இல்லை, கேள்வியை மாற்றுவதில்தான். ரகசியம் 6. கோபப்பட ஆரம்பிப்பார் ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது. அவனுக்கு விளக்கம் தர பயமில்லை, அவன் அமைதியாக பேசுவான். ஏனெனில் அவன் பக்கம் உண்மை இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் பிடிபடப் போகிறேனா? அந்த பயம் பல நேரம் கோபமாக வெளியே வரும். சாணக்கியர் சொல்கிறார், பலவீனமானவன் சத்தம் போடுவான், வலிமையானவன் அமைதியாக இருப்பான். நீங்கள் ஒரு சாதாரண கேள்வி கேட்பீர்கள், இது நீ செய்ததா? நேற்று எங்கே இருந்தாய்? ஏன் பொய் சொன்னாய்? உண்மையானவன் சொல்வான், இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா பொய் சொல்பவன், நீ என்னை சந்தேகப்படுறியா? என்ன நம்பவே மாட்டியா? எப்பவுமே என்னத்தான் குறை சொல்வ? என்னோட கேரக்டரை டவுட் பண்ணாதே. கவனியுங்கள், கேள்விக்கு பதில் இல்லை, ஆனா கோபம் அதிகம். ஏன் தெரியுமா? கோபம் ஒரு கவசம். ஆங்கர் கிரியேட்ஸ் ஃபியர். நீங்கள் பயந்து கொஸ்டின் நிறுத்திடுவீர்கள் என்று அவன் நினைப்பான். சிலர் என்ன செய்வார்கள்? குரல் உயர்த்துவார்கள், டேபிள் அடிப்பார்கள், பிளேம் மாற்றுவார்கள், விக்டிம் போல நடிப்பார்கள், இமோஷனல் டிராமா கிரியேட் பண்ணுவார்கள். இது உண்மைக்காக அல்ல, தப்பிக்க. சாணக்கியர் சொல்கிறார், பதிலில்லாதவன் சத்தம் பயன்படுத்துவான். ஆனா நினைவில் வையுங்க, எல்லாரும் கோபப்பட்டால் பொய்யன் இல்லை. சிலர் நேச்சுரலி ஷார்ட் டெம்பர், சிலர் அக்யூசேஷனுக்கு ஹார்ட் ஆகலாம். ஆனா சிம்பிள் கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் வந்தால் அங்கே ஏதோ மறைவு இருக்கலாம். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் காமா இருங்கள், அவரின் கோபத்தில் இழுக்கப்படாதீர்கள். ஸ்லோவா சொல்லுங்கள், கோபம் வேண்டாம், நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லு. அதுதான் ட்ரூத் டெஸ்ட். சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், உண்மை அமைதியை தேடும், பொய் சத்தத்தை தேடும். இனிமேல் யாராவது கொஸ்டின் கேட்ட உடனே ரேஜ் மோட் போனால் அந்த கோபத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அதன் பின்னாடி இருக்கும் பயத்தை பாருங்கள். ஏனெனில் சில பொய்கள் வார்த்தையில் மறையாது, கோபத்தில் வெடிக்கும். ரகசியம் 7. கதையில் மாற்றம் வரும். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவன் இன்று சொன்னதும் நாளை சொல்வதும் ஒரே மாதிரி இருக்கும். ஏனெனில் உண்மை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல, அது நடந்த விஷயம். ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் நேற்று சொன்னதை இன்று நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதுதான் அவன் பலவீனம். சாணக்கியர் சொல்கிறார், உண்மை ஒரே பாதையில் நடக்கும், பொய் வழி மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கேட்பீர்கள், நேற்று எங்கே இருந்தாய்? முதல் நாள் அவன் சொல்வான், ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். மறுநாட்கள் கேட்பீர்கள், அது ஆக்சுவலி வீட்டில்தான் இருந்தேன். அடுத்த நாள் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. கவனியுங்கள், கதை மாற ஆரம்பித்து விட்டது. ஏன் தெரியுமா? பொய் உருவாக்கப்பட்டது. உருவாக்கிய விஷயம் நினைவில் நிலையாக இருக்காது. ஆனா உண்மை ரிப்பீட் பண்ணினாலும் மாறாது. சில க்ளூஸ், நேரம் மாறும், இடம் மாறும், யார் இருந்தார்கள் என்பதும் மாறும். இவையெல்லாம் வார்னிங் சைன்ஸ். சாணக்கியர் சொல்கிறார், நினைவில் கட்டிய வீடு இடியும், நிகழ்வில் கட்டிய வீடு நிலைக்கும். ஆனா நினைவில் வைங்க, எல்லாரும் டீட்டெயில் மறந்தால் பொய்யன் இல்லை. சிலர் மெமரி வீக், சிலர் ஸ்மால் டீட்டெயில்ஸ் மறந்து போகலாம். ஆனா முக்கிய விஷயங்கள் தொடர்ந்து மாறினால் அங்கே சந்தேகம் சரியானது. எப்படி டெஸ்ட் பண்ணணும்?
அதே விஷயத்தை சில நாட்கள் கழித்து காமா கேளுங்கள். சேம் ஆன்சர் வருதா அல்லது புதிய வெர்ஷன் வருதா? அதுதான் க்ளூ. சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், பொய்யனை பிடிக்க சண்டை வேண்டாம், நேரம் போதுமானது. இனிமேல் யாராவது ஸ்டோரி சொல்லும்போது ஒரு முறை மட்டும் கேட்டு நம்பாதீர்கள். நேரம் கழித்து மீண்டும் கேளுங்கள். ஏனெனில் சில பொய்கள் உடனே உடையாது, மீண்டும் கேட்டால் உடையும். ரகசியம் 8. தேவையில்லாமல் சத்தியம் செய்வார். ஒரு மனிதன் உண்மையை பேசும்போது அவனுக்கு தனது வார்த்தையில் நம்பிக்கை இருக்கும். அவன் சாதாரணமாக சொல்வான், அமைதியாக சொல்வான். ஆனால் ஒரு மனிதன் பொய் பேசும்போது அவன் வார்த்தையில் வலிமை இருக்காது. அதனால் வார்த்தைக்கு வெளியிலிருந்து வலிமை தேடுவான். சாணக்கியர் சொல்கிறார், உண்மை தன்னால் நிற்கும், பொய் துணை தேடும். நீங்கள் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்பீர்கள். இது நீ எடுத்தாயா? நீ அங்கே போனாயா? நீ பொய் சொல்றியா? உண்மையானவன் சொல்வான், இல்லை. ஆனா பொய் சொல்பவன் சொல்வான், சத்தியமா சொல்றேன், கடவுள் மேல சத்தியம், உன்னை வைத்து சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். கவனியுங்கள், நீங்கள் கேட்டது பதில், அவன் கொடுத்தது ஓத். ஏன் தெரியுமா? அவன் வார்த்தை மட்டும் போதாது என்று அவனுக்கே தெரியும். அதனால் இமோஷனல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவான். நீங்கள் டவுட் விடணும் என்று நினைப்பான். சிலர் என்ன செய்வார்கள்? ரிப்பீட்டடா நம்புடா சொல்வார்கள். அன்னெசசரி ஸ்வேர் பண்ணுவார்கள். ரிலீஜியஸ் ஆத் யூஸ் பண்ணுவார்கள். ஃபேமிலி நேம் கொண்டு ஸ்வேர் பண்ணுவார்கள். இவை கான்ஃபிடன்ஸ் அல்ல, காம்பன்சேஷன். சாணக்கியர் சொல்கிறார், அதிக சத்தியம் பேசும் இடத்தில் சந்தேகம் விழிக்கட்டும். ஆனா நினைவில் வைங்க, சிலர் ஹேபிட்டா ஸ்வேர் பண்ணுவார்கள், சிலர் கல்ச்சர் காரணமாக பேசுவார்கள். அதனால் ஒரே சைன் வைத்து முடிவு செய்யாதீர்கள். ஆனா கொஸ்டின் வந்தவுடனே ஓவர் ஸ்வேர் பண்ண ஆரம்பித்தால் அங்கே கவனம் தேவை. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? காமா சொல்லுங்கள். சத்தியம் வேண்டாம், நடந்ததை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் பாருங்கள். சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், உண்மை ஆதாரம் பேசும், பொய் சத்தியம் பேசும். இனிமேல் யாராவது தேவையில்லாம ஸ்வேர் பண்ண ஆரம்பிச்சா அவர்களின் ஒத்தை கேட்காதீர்கள். அவர்களின் நர்வ்ஸ்னஸை பாருங்கள். ஏனெனில் சில பொய்கள் மறைவது வார்த்தையில் இல்லை, சத்தியத்தின் பின்னால்தான். ரகசியம் 9. முகபாவனை தாமதமாக வரும் ஒரு மனிதன் உண்மையாக உணரும்போது அவன் முகம் உடனே பதில் சொல்லும். சோகம் வந்தால் முகத்தில் தெரியும், சந்தோஷம் வந்தால் கண்களில் தெரியும், அதிர்ச்சி வந்தால் உடனே வெளிப்படும். ஏனெனில் உண்மை உணர்வு யோசித்து வராது. ஆனால் ஒரு மனிதன் நடிக்கும்போது அவன் முதலில் யோசிப்பான், பிறகு காட்டுவான். சாணக்கியர் சொல்கிறார், இதயம் உணர்வை உடனே காட்டும், மனம் நடித்தால் தாமதமாக காட்டும். உதாரணமாக, நீங்கள் சொல்வீர்கள், அந்த விஷயம் நடந்துடுச்சு. உண்மையான ரியாக்ஷன் இருந்தால் முகத்தில் உடனே ஷாக் வரும். ஆனா ஃபேக் ரியாக்ஷன் இருந்தா முதலில் வார்த்தை வரும், அடடா. பிறகு ஒரு செகண்ட் கழித்து எக்ஸ்பிரஷன் வரும். அதுதான் க்ளூ. ஏன் தெரியுமா? நடிப்பு செய்யும் மனிதன் மைண்டில் ப்ராசஸ் பண்ணுவான். இப்போ என்ன ரியாக்ஷன் காட்டணும்? ஷாக்கா, சேட்டா, ஆங்கிரியா? எப்படி பிலீவியபிளா காட்டலாம்? அதனால டிலே வரும். கவனியுங்கள், சிரிப்பு லேட்டா வருதா? சேட்னஸ் கண்களில் இல்லையா? வார்த்தை முதலில், முகம் பிறகா? எக்ஸ்பிரஷன் ஓவரா இருக்குதா? ஸ்மைல் சடன்லி ஆன்/ஆஃப் ஆகுதா? இவை சட்டில் சிக்னல்ஸ். சாணக்கியர் சொல்கிறார், உணர்வு ஓடும் நீர், நடிப்பு வரைந்த நீர். ஆனா நினைவில் வைங்க, எல்லாரும் ஸ்லோ ரியாக்ஷன் என்றால் ஃபேக் இல்லை. சிலர் இமோஷனலி ரிசர்வ்ட், சிலர் ஷாக்கில் ஃப்ரீஸ் ஆகலாம், சிலர் இன்ட்ரோவர்ட் நேச்சர். அதனால் கான்டெக்ஸ்ட் முக்கியம். ஆனா ரிப்பீட்டட் ஃபேக் டைமிங் இருந்தால் அங்கே ஆக்டிங் இருக்கலாம். எப்படி கவனிக்கணும்? வார்த்தையை மட்டும் பார்க்காதீர்கள், டைமிங்கை பாருங்கள். ரியாக்ஷன் உடனே வந்ததா அல்லது நினைத்து வந்ததா? அதுதான் வேறுபாடு. சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், முகம் மனிதனின் முதல் சாட்சி. இனிமேல் யாராவது பெரிய உணர்ச்சி காட்டினால் அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் பார்க்காதீர்கள், அது எப்போது வந்தது என்பதையும் பாருங்கள். ஏனெனில் சில பொய்கள் வார்த்தையில் பிடிபடாது, ஒரு வினாடி தாமதத்தில் பிடிபடும். ரகசியம் 10. உங்கள் உள்ளுணர்வுதான் கடைசி ஆயுதம். சில நேரங்களில் எவிடன்ஸ் இருக்காது, பிடிக்கக்கூடிய வார்த்தை இருக்காது, தெளிவான ப்ரூஃப் இருக்காது. ஆனா உள்ளுக்குள் ஏதோ ஒரு குரல் சொல்வது போல இருக்கும், ஏதோ சரியில்லை. அதுதான் உங்கள் உள்ளுணர்வு. சாணக்கியர் சொல்கிறார், கண்கள் காணாததை அறிவு சில நேரம் உணரும். ஒருவர் பேசும்போது வார்த்தை சரியாக இருக்கும், சிரிப்பு சரியாக இருக்கும், ஸ்டோரி கூட சரியாக இருக்கும். ஆனா உங்கள் மனசு அமைதியாக இருக்காது. ஏன்? ஏனெனில் உங்கள் மூளை அவரின் டோன், டைமிங்
பாடி லாங்குவேஜ், இன்கன்சிஸ்டன்சி இவையெல்லாம் சைலண்ட்லி அப்சர்வ் பண்ணியிருக்கும். நீங்கள் கான்ஷியஸ்லி பார்க்கல, ஆனா உங்கள் மைண்ட் நோட்டீஸ் பண்ணியிருக்கும். அதுதான் கட் ஃபீலிங். உதாரணம், அவரை நம்பணும் போல இல்ல, அவங்க பேசுறது சரியா ஃபீல் ஆகல, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிக்னல்ஸை பலர் இக்னோர் பண்ணிடுவாங்க. பிறகு ஏமாந்த பிறகு சொல்வாங்க, முன்னாடியே டவுட் வந்துச்சு. சாணக்கியர் சொல்கிறார், சந்தேகம் எல்லாம் பயம் அல்ல, சில சந்தேகம் பாதுகாப்பு. ஆனா நினைவில் வைங்க, உள்ளுணர்வு என்ற பெயரில் பாரனோயா வேண்டாம். எல்லாரையும் சந்தேகிக்காதீர்கள். எவிடன்ஸ் இல்லாமல் தீர்ப்பு சொல்லாதீர்கள். உள்ளுணர்வு என்ன செய்ய வேண்டும்? கவனமாயிரு, அப்சர்வ் பண்ணு, வெரிஃபை பண்ணு, நேரம் கொடு, அதுதான் சரி. சில நேரம் மனம் வார்னிங் கொடுக்கும், அதை கேளுங்கள். ஏனெனில் உங்கள் அனுபவம், பார்த்த விஷயங்கள், சப்கான்ஷியஸ் சிக்னல்ஸ் இவை சேர்ந்து பேசும் மொழிதான் இன்ட்யூஷன். சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், வெளி எதிரியை காண கண்கள் போதும், மறை எதிரியை காண அறிவு வேண்டும். இனிமேல் யாராவது பர்ஃபெக்டா பேசினாலும் உங்கள் உள்ளம் அனீசியா இருந்தால் அதை இக்னோர் பண்ணாதீர்கள். நிறுத்தி பாருங்கள், மீண்டும் யோசிங்க, தூரம் வையுங்கள். ஏனெனில் சில பொய்கள் எந்த க்ளூலுமே பிடிபடாது, உங்கள் உள்ளுணர்வில் மட்டும் பிடிபடும். இந்த 10 ரகசியங்களும் தெரிந்த மனிதனை ஏமாற்றுவது மிகவும் கஷ்டம். இறுதி செய்தி இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பொய் எப்போதும் வார்த்தையில் மட்டும் இருக்காது. அது பார்வையில் இருக்கும், அது குரலில் இருக்கும், அது உடல் மொழியில் இருக்கும், அது கதையின் மாற்றத்தில் இருக்கும், அது கோபத்தில் இருக்கும், அது தாமதமான முகபாவனையில் இருக்கும். முக்கியமாக அது உங்கள் உள்ளுணர்விலும் தெரியும். சாணக்கியர் சொல்கிறார், மனிதனை வெல்ல வலிமை போதாது, அவனை புரிந்து கொள்ளும் அறிவு வேண்டும். இந்த 10 ரகசியங்கள் மற்றவர்களை குறை சொல்ல அல்ல, மற்றவர்களை இழிவாக பார்க்க அல்ல, உங்களை பாதுகாக்க, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்ற, உங்கள் மன அமைதியை காப்பாற்ற. அதற்காக நினைவில் வைங்க, எல்லோரும் சில நேரம் பொய் சொல்வார்கள், பயத்தால் சொல்வார்கள், தவறை மறைக்க சொல்வார்கள், பலவீர்கள் பலவீனத்தால் சொல்வார்கள். ஆனா தொடர்ந்து பொய் சொல்பவன் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்தானவன். நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது, வார்த்தையை மட்டும் நம்பாதீர்கள், நடத்தை கவனியுங்கள். ஒருமுறை ஏமாந்தால் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், மீண்டும் அதே தவறு செய்யாதீர்கள். சாணக்கியர் மீண்டும் சொல்கிறார், ஒருமுறை ஏமாந்தால் அது அவர்களின் தவறு, மீண்டும் ஏமாந்தால் அது உங்கள் தவறு. உலகம் முழுக்க நல்லவர்களும் இருக்கிறார்கள், ஆனா விழிப்புணர்வு இல்லாத நல்லவன் எளிதில் ஏமாறுவான். அதனால் நல்லவராக இருங்கள், ஆனா முட்டாளாக இருக்காதீர்கள். இன்றிலிருந்து யார் உண்மை, யார் நடிப்பு, யார் நம்பிக்கை, யார் ஆபத்து என்று அமைதியாக கவனியுங்கள். இந்த 10 ரகசியங்கள் தெரிந்த மனிதனை ஏமாற்றுவது கடினம், பயன்படுத்துவது கடினம், வீழ்த்துவது கடினம். அறிவுடன் வாழுங்கள், விழிப்புடன் இருங்கள், வெற்றியுடன் முன்னேறுங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சக்தி வாய்ந்த சாணக்கியர் ரகசியத்துடன்.